نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நமக்கெல்லாம் படிப்பினையாக அல்லாஹ் அவன் படைத்திருக்கிற மரணத்தை பற்றி, அல்லாஹ் படைத்த மரணம் என்ற அந்த மௌத் நிச்சயமாக அனைவருக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றியும், மரணத்தின் மூலம் பல உண்மைகளையும் பல அறிவுரைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களில் அல்லாஹுவை நம்பாத, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய மனிதர்கள் கூட சந்தேகப்படாமல் நம்புகிற, மறுக்காத ஒரு விஷயம் மரணம். அந்த மரணம் என்பது நம் அனைவருக்கும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒன்றாகவும் அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது. நம்முடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக, அதாவது அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கக்கூடிய மௌத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக நாம் மரணிக்க வேண்டும் என்ற அல்லாஹ் விதித்த, அதாவது மரணம் என்ற அல்லாஹ் விதித்த அந்த விதி நெருங்கிவிடுமேயானால் நம்முடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கென்று அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் என்று சொல்லப்படுகிற உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்களை அல்லாஹ் நமக்காக நியமித்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மரணத்தை பற்றி பல அறிவுரைகள், பல உண்மையான அற்புத அறிவுரைகள் அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சூரா நிசா, திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 4வது சூறாவில் உள்ள 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஐனமா தக்கூனு இதுரிக்குமுல் மவுத். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட மாளிகைக்குள் இருந்தாலும் சரியே, உங்களுக்கு மரணம் என்பது நிச்சயமாக வந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த மரணத்திலிருந்து எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க இயலாது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பித்து, இன்னும் மனிதர்கள், அல்லாஹ் படைத்த மனிதர்களில் யாரெல்லாம் மரணத்தை கண்டு அஞ்சுகிறார்களோ, தங்களுக்கு மரணம் வரக்கூடாதென்று யாரெல்லாம் மரணத்தை கண்டும் வெறுண்டு ஓடுகிறார்களோ, அந்த மரணம் நிச்சயமாக எல்லோரையும் சந்திக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதத்தி ஃபயுநப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். பிறகு மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கு அறிந்தவனிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அப்பால் அவன், அந்த அல்லாஹ், நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மனிதன் எந்த மரணத்தை கண்டு
விரண்டு ஓடுகிறானோ அந்த மரணம் நிச்சயமாக எல்லா மனிதர்களையும் சந்திக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரா ஜுமா திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 62வது சூறாவில் உள்ள 8வது வசனத்தில் இதை நமக்கு அல்லாஹ் படிப்பினையாக சொல்லி காட்டுறான். மரணத்தின் மூலமாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய, அதாவது உயிரை கைப்பற்றுவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த மலக்குல் மௌத் என்ற வானவர்கள் நம்மிடத்திலே வருவதை பற்றியும், அவர்கள் ஒவ்வொரு மனிதரின் உயிரையும் ஒவ்வொரு மனிதனின் உயிரையும் மலக்குல் மௌத் என்ற வானவர்கள் கைப்பற்றுவதை பற்றியும் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். சூரா சஜ்தா திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 32வது சூறாவான சூரா சஜ்தாவில் உள்ள 11, 12 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி அல்லதி வக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மௌத் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மௌத்து தான் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். பின்னர் நீங்கள் உங்கள் இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று நபியை நேர் கூறுவீராக. இன்னும் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் இதை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த குற்றவாளிகளினுடைய உயிர்களை மலக்குல் மௌத்து கைப்பற்றும் போது அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். வலவ் தர இதில் முஜ்ரிமூன நாக்கிசு ருஊசிஹிம் இந்த ரப்பிஹிம் ரப்பன அப்சர்ன வ சமிஅன ஃபர்ஜிஅன நஅமல் சாலிஹன் இன்னா முகினூன். மேலும் இந்த குற்றவாளிகள் தம் இறைவன் முன்பு தலை குனிந்தவர்களாக, எங்கள் இறைவா, நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டோம், கேட்டுக்கொண்டோம், ஆகவே நீ எங்களை உலகத்திற்கு திருப்பி அனுப்பி வை, நாங்கள் நல்ல காரியங்களை நல்ல அமல்களை செய்வோம், நிச்சயமாக நாங்கள் உன்னை ஈமான் கொண்ட அந்த ஈமான்தாரிகளாக ஈமானில் உறுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும்போது, நபியே, நீர் பார்ப்பீராயின் அவர்களுடைய நிலையை நீர் அறிந்து கொள்வீர். உயிர் பிரியும் நேரத்தில் அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்தை குற்றவாளிகளிடம் அனுப்பும் பொழுது அந்த குற்றவாளிகளின் கண்களுக்கு மலக்குல் மௌத் என்ற உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் பார்ப்பதற்கு கொடூரமான தோற்றத்தில், அதிபயங்கரமான ஒரு தோற்றத்தில் வருவார்கள். அந்த குற்றவாளிகளினுடைய உயிர்களை அடித்து, அந்த குற்றவாளிகளை துன்புறுத்தி, கடுமையான முறையில் வேதனைப்படுத்தி அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மலக்குல் மௌத்து உயிரை கைப்பற்றுவதற்கு வரும்போது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை ஈமான் கொள்வான். இஸ்லாத்தை இன்று மறுக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள், அல்லாஹுவை இன்று மறுக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய, அல்லாஹ் விதித்த அந்த மௌத் என்ற மரணம் நெருங்கிவிடுமேயானால் மலக்குல் மௌத் உயிர்களை கைப்பற்றுவதற்கு அவர்களுக்கு முன்பு வந்து விடுவார்களேயானால் அந்த குற்றவாளிகள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்கள், கதறுவார்கள், மன்னிப்பு தேடுவார்கள். அவர்கள் என்னதான் ஈமான் கொண்டாலும் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்கள் எவ்வளவுதான் கதறி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதனின் ஈமானும் ஒரு மனிதனின் தௌபாவும், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதும் எப்பொழுது அல்லாஹ்வால் மறுக்கப்படும் என்று சொன்னால், அந்த மனிதன் அவனுடைய உயிர் பிரிகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளும் போது அல்லாஹ் அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த மனிதனுக்கு உயிர் பிரிகிற நேரத்தில் எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்தில் அவன் தௌபா செய்தாலும், பாவ மன்னிப்பு
தேடினாலும் அல்லாஹ் அந்த மனிதனின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். யார் இந்த உலகத்தில் மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணத்தை தழுவும் போது உயிர் பிரிகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லா என்ற அந்த திருக்கலிமாவை இறுதி நேரத்தில் யார் தங்களுடைய வாயிலே மொழிந்தார்களோ அந்த கலிமா சொல்லுகிற ஒரு விஷயம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர வேற எந்த குற்றவாளியுடைய பிரார்த்தனையும் பாவ மன்னிப்பும் அவன் ஈமான் கொள்வதும் அந்த மரண தருவாயில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த குற்றவாளிகளான ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் தலை குனிந்தவர்களாக இருப்பார்கள். தலை குனிந்த நிலையில் இழிவடைந்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள். எங்கள் இறைவா, நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டோம், நாங்கள் கேட்டுக்கொண்டோம், அதாவது நீ எங்களை துனியாவுக்கு திருப்பி அனுப்பு, நாங்கள் நல்ல காரியங்களை நல்ல அமல்களை செய்து ஈமான்ல உறுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும் போது அவர்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் மலக்குல் மௌத் என்ற அந்த வானவர்கள் பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது என்ன நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூறாக்களில் 79வது சூறாவான சூரா நாசியாத், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய அத்தியாயங்களில் 79வது அத்தியாயமான சூரா நாசியாத்துல அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அந்த சூரா நாசியாத் என்ற அந்த அத்தியாயம் இருக்கிறது. நாசியாத் என்று சொன்னால் பறிப்பவர்கள் என்று அர்த்தம். நாசியாத் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கைப்பற்றுபவர்கள், பறிப்பவர்கள் என்று அர்த்தம். அந்த நாசியாத் என்ற 79வது சூறாவில் உள்ள 1வது 2வது வசனத்தில அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது 1, 2, 3 ஆகிய 3 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், வன் நாசியாத்தி ஹர்கா வன் நாஷிதாத்தி நஷ்தா வஸ்ஸாபிஹாத்தி சப்ஹா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது பாவிகளின் உயிர்களை கடினமாக கைப்பற்றுபவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக, நல்லவர்களின் உயிர்களை இலகுவான முறையில் கலட்டுபவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் வேகமாக நீந்தி செல்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக, முந்தி செல்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் என்ற அந்த வானவர்களின் மீது சத்தியம் செய்து பாவிகளுடைய உயிர்களை மலக்குல் மௌத் என்ற வானவர்கள் கடினமாக கைப்பற்றுவார்கள் என்பதையும், நல்லவர்களினுடைய உயிர்களை இலகுவான முறையில் கைப்பற்றுவார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த 79வது அத்தியாயமான சூரா நாசியாத்துல 1, 2, 3 ஆகிய 3 வசனங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த மலக்குல் மௌத் என்று அல்லாஹ் நியமித்திருக்கக்கூடிய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் கடினமான முறையில் பாவிகளினுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காண்பித்து, அந்த கடினமான முறையில் உயிர்களை கைப்பற்றுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய உதாரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாவியினுடைய உயிரையும் மலக்குல் மௌத் என்ற வானவர்கள் கைப்பற்றும் போது அதற்கு என்ன உதாரணம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், கம்பளி போர்வை, ஒரு கம்பளி போர்வையை நீரிலே நனைத்து, நீரில் நனைக்கப்பட்ட அந்த கம்பளி போர்வையிலிருந்து ரோமத்தை பிடுங்குவது எப்படி கடினமான விஷயமோ அதுபோன்று கடினமான முறையில் மலக்குல் மௌத் என்ற அந்த வானவர்கள் பாவிகளுடைய உயிர்களை மிக கடினமான முறையில் கைப்பற்றுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லவர்களுடைய உயிர் அவர்களுடைய உடலை விட்டு எப்படி வெளியேறும் என்று சொன்னால், அவர்களை அந்த நல்லவர்களுடைய உயிரை மலக்குல் மௌத் கைப்பற்றும் போது அவர்களை அடிக்க மாட்டார்கள், அவர்களை திட்ட மாட்டார்கள், அவர்களுடைய மனம் வேதனைப்படும்படி எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார்கள், மனம் ஆறுதல் அடையக்கூடிய வார்த்தையை சொல்வார்கள். நல்லவர்களுடைய உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் வந்து விடுவார்களே, ஆனால் பார்ப்பதற்கு நல்லவர்களின் கண்களுக்கு மலக்குல் மௌத் என்ற வானவர்கள் ஒரு வசீகரமான
அழகான மிக அற்புதமான தோற்றத்திலே வந்து நிற்பார்கள். பார்க்கும் பொழுது அழகான தோற்றத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் அந்த நல்ல மனிதர்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தடுத்து விட்டான், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், உங்களுக்கு மறுமையிலே நிச்சயமாக சொர்க்கம் இருக்கிறது, நீங்கள் சொர்க்கத்துக்கு உரியவர்கள், நீங்கள் இலகுவான முறையில உங்களுடைய உடலை விட்டு வெளியேறுங்கள் என்று ஆறுதலான வார்த்தை சொல்லி நற்செய்தி சொல்லி நல்லவர்களுடைய உயிர் அவர்களுடைய உடலை விட்டும் இலகுவான முறையிலே கைப்பற்றப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதற்கு ஒரு உண்மையையும் ஒரு அழகிய உதாரணத்தையும் சொல்லுகிறார்கள். தோல் பையிலிருந்து தண்ணீர் இலகுவான முறையில் வெளியேறுவது போன்று நல்லவர்களுடைய உயிர் அவர்களுடைய உடலை விட்டு மிக இலகுவான முறையில் வெளியேறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா அன்ஃபால் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 8வது சூறாவில் உள்ள 50வது வசனத்தில் மலக்குகள், அதாவது உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளான அந்த மலக்குல் மௌத் என்ற வானவர்கள் காஃபிர்களின் உயிர்களை கைப்பற்றும் போது என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா அன்ஃபால்ல 50வது வசனம் 8வது அத்தியாயத்தில் உள்ள 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலவு தர இது யத்தவஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து யல்ரிபூன உஜூஹுஹும் அதுபாரஹும் வதூகுல் அதாபல் ஹரீக். அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குகள் அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் நிராகரிப்பவர்களான காஃபிர்களின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மலக்குகள் அந்த காஃபிர்களான அந்த மனிதர்களுடைய அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடித்து கூறுவார்கள், எரிக்கும் நரக வேதனையை சோயுங்கள் என்று சொல்வார்கள். நல்லவர்களினுடைய உயிர்களை கைப்பற்றும் போது உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீர்கள், எதை பற்றியுமே பயப்படாதீர்கள், நீங்கள் துக்கப்படாதீர்கள் என்று சொல்லி ஆறுதலான நற்செய்தியை சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி தோல் பையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவது போன்று நல்ல மூமின்கள் நல்லடியார்களான மூமின்களுடைய உடலை விட்டு உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் காஃபிர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவர்கள் முகத்தின் மீது அடிப்பார்கள், முதுகுகளின் மீது அடிப்பார்கள், அடித்து கூறுவார்கள், எரிக்கும் நரக வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள், சோயுங்கள் என்று கடினமான வார்த்தையை சொல்லி சாடுவார்கள். சாடித்தான் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். மரண தருவாயில் வரக்கூடிய சோதனைகளை விட்டும் மரண தருவாயில் பாவிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த துன்புறுத்தும் நோவினை தரக்கூடிய வேதனையை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை படைத்த இறைவா, நாங்கள் மரணிக்கிற பொழுது உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. உன்னுடைய அதிருப்திக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் உன்னுடைய சாபத்திற்கும் உன்னை நிராகரித்து உனக்கு இணை வைத்து மரணிக்கும் ஒரு சோதனையை எங்களுக்கு நீ தந்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்த வேண்டும். உயிர் பிரிகிற நேரத்திலே கலிமா சொன்ன நிலையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் பெற்ற நிலையில மரணிப்பதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். இதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இறைவா, உன்னுடைய அருளை பெற்றவர்களாக, உன்னுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, உன்னுடைய அழகிய அந்த திரு பொருத்தத்தை பெற்றவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் நீ எங்களை கைப்பற்றிக் கொள் என்று, எங்களின் உயிரை நீ வாங்கிக் கொள் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உண்மையான மூமின்களாக வாழ வைத்து உண்மையான மூமின்களாக மரணிக்கக்கூடிய கலிமா சொன்ன நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.